லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. இந்த விஜயுடைய ஆட்சி காலத்தில் இப்போ நடக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திரும்பவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கியிருக்கணும். முன்னாடி தான் அப்படி இருந்தால் அதனால் ஒரு மாற்றத்துக்காக நம்ம வாக்களித்தாங்க. ஆனால் திரும்பவும் இதே பிரச்சனைகள் தொடருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சட்டம் ஒழுங்கு அவர் நடிக்கிற சர்க்கார் படம் ஏஆர் முருகதாஸ் எழுதுகிற ஸ்கிரிப்ட் மாதிரியா இருக்கும். சட்டம் ஒழுங்கு எப்போவும் எங்கே என்னனாலும் நடக்கலாம். அதை காவல்துறையை சரியாக இரும்பு கரத்தோட சட்டமும் இருக்குது, ஒழுங்கும் இருக்குது, ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கன்றாங்க. இல்லை, அதை தேர்ந்த இந்த ஆட்சி அதிகாரத்தை நடத்தக்கூடியவர்கள், தேர்ந்து செயல்பட்டு நீண்ட காலமாக அதிகாரத்தில் இருந்தவர்கள், அவர்களே கடந்த 5 ஆண்டுகளில் தடுமாறி தண்ணி குடித்து அசிங்கப்பட்டு தான் அதெல்லாம் தான் மக்கள் வெறுப்பாகி போய் சுற்றி எல்லாம் கஞ்சா குடிக்கிகளாக இருந்துட்டு பெண்களை டீஸ் பண்ணி பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள்லாம் நடந்து அதில் வெறியாகி தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் விஜய் இந்த தேர்தல் அதிகாரத்துக்கு, இந்த நாற்காலிக்கு அவர் புதியதவர். அவரும் அவர் கூட சேர்ந்த எல்லாமே புதிய தலைவர் ஒன்றுன்ற தவிர்த்து எல்லாமே புதியது. எவ்வளோ நாளாக இதே சொல்ல முடியும் நீங்கள்? இல்லை அதை எவ்வளோ நாள் ஆரம்பிச்சு என்ன 10-15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுதா? அவ்வளோதானே. இப்போ அவங்க பயணத்தை இது பண்ணுறதுக்கே ஒரு ஓராண்டு, குறைந்தபட்சம் 6 மாதமாவது ஆகும். அவங்க அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டதுக்கே ஆகும். அப்போ அந்த ஒரு காலம் எடுக்கும். இது தனித்தனியாக இப்போ கோயம்புத்தூரில் அந்த நடந்த குழந்தையோட சம்பவம் அதை இதில் கொண்டு வர முடியாது. சட்டம் ஒழுங்கு அது தனி விஷயம். திடீர்னு நடக்கிற சம்பவம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ரவுடிகள் ராஜ்யம் அங்கங்கே புகுந்து இது பண்ணுறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. அதை இது பண்ணலாம். இப்போ அதே தொண்டாமுத்தூர்லையா கோயம்புத்தூரில் பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க ஒரு வீட்டில், காதலிக்க மறுத்ததை பொண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்படியான சம்பவங்கள் நடக்குது. அது தவிர்த்துட்டு ரவுடிகளை கண்ட்ரோலில் வைக்கிறது அப்படிங்கிறதுல காவல்துறை தீவிரமாக இருக்கணும், இயங்கணும். இதோட சேர்த்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு பின்னணி குறிப்பாக போதைப்பொருள் தான். கஞ்சா மாதிரியான போதைப்பொருள் உச்சத்தில் புழக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது பொதுமக்கள்கிட்ட ஒரு வகையான அதிருப்தி வரத்தான் செய்யும். அதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதை ரெண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு புதிதான ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. எடுப்பிலே நம்ம வங்கோலையாக எல்லாத்தையும் விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. ஒட்டு பிடிப்போம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த தனிப்பட்ட இடங்களில் தனிப்பட்ட பகைகளில் நடக்கிறதையெல்லாம் காவல்துறையால் தடுக்க முடியாது. அது யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் இருந்தாலும் சரி, எப்போ நடந்தாலும் சரி, யார் இருந்தாலும் அதெல்லாம் தடுக்க முடியாது. பொதுவாக ரவுடிகள் ஆதிக்கம், கட்ட பஞ்சாயத்து பிளான் பண்ணி பண்ணுறதெல்லாம், அந்த விஷயங்கள், ரவுடிகளை கண்ட்ரோலில் வைக்கிறது, ரவுடிகள் களை எடுக்கிறது, அதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி இந்த குழந்தை 10 வயது அந்த குழந்தை, பெண் குழந்தை இது நடந்த சம்பவம் ரொம்ப துயரமானது. இந்த மாதிரியான சைக்கோ மனநிலை கொண்ட ஆட்கள், இந்த படங்கள், இதுக்கு முன்னாடி நிறைய சமூக காரணிகள்லாம் இருக்குது. இந்த ஆட்களை அதுக்கான தண்டனைகள் ரொம்ப தீவிரமாக மாறணும். இந்த விளாத்திக்குளம் சம்பவத்தில் உடனடியாக விசாரித்து நீதிமன்றம் 2 தூக்கு தண்டனை வச்சுருக்காங்க. இந்த விஷயங்களை ஒரு பெண் குழந்தையுடைய தகப்பனா அப்படின்னு யோசித்து அப்படி அந்த கோணத்திலேருந்து பார்த்தோம்னா பாதுகாப்பற்ற சூழல் நிலவுது. அதே சமயத்தில் நம்ம எல்லா நேரங்களிலுமே மனித உரிமை சார்ந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நீதிமன்றம் தான் இதுக்கான தீர்வை கொடுக்கணும். ஆனால் அது உடனடியாக இருக்கணும். என்ன கேட்டால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அவர்களுடைய இந்த உறுப்புகளை இது இப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஆள்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நெத்தியில் பச்சை குத்தி விட்டு அது ஒரு பெரும் தண்டனையாக கொடுக்கலாம். இல்லைன்னா உடனடியாக இதுகளை அனுப்பி வச்சிடலாம், போய் சேருங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறது தான். ஆனால் அதை நம்ம ஒரு மாதிரி இருக்கு. இல்லை, அதை நம்ம உணர்ச்சி வசப்பட்டு செய்ய முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிற இந்த ஆதங்கம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது. இந்த என்கவுண்டர் கலாச்சாரம் இருக்குது. ஆனால் என்னன்னா, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும்போது நிரபராதிகள் வேற யாராவது கூட பாதிக்கப்பட்டக்கூடியான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் நம்ம சொல்றோம், அதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு உடனே என்கவுண்டரில் போடு அப்படின்னு நம்ம சொல்றதுங்கிறது தீர்வாக இருக்க முடியாது அப்படிங்கிற. ஆனால் அதே சமயம் தண்டனை கூடுதலாக மாறினால் மட்டும்தான் இதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் போராட்டங்கள் பண்ணுறாங்க. முன்னாடி காலத்தில் போராட்டம் பண்ணாங்க அரசை எதிர்த்து பண்ணுவாங்க, காவல்துறைக்கிட்ட நீதி கேட்பாங்க. இந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்தது. இப்போ போராடுறவங்க தாவேக்கா ஆட்சி சரியில்லை, தாவேக்கா ஆட்சி இப்படி பண்ணுறாங்க, ஒரு மாற்றத்தை நம்பணும், விஜய் நாங்களுக்காக ஓட்டு போட்டோம் இப்படின்னு நேரடியாக தாவேக்காவை குற்றம் சாட்டுறத நிறைய பேர் இல்லை இவங்க ஏதோ
யாராவது சொல்லி செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது, இது உண்மையாக ப்ரொட்டஸ்ட் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படின்னு? அதாவது ஒரு ஆட்சியை நடத்துவது அப்படிங்கிறது சினிமா படம் பார்க்குறது மாதிரி கிடையாது, ரீல்ஸ் போடுறது மாதிரி கிடையாது. ஆனால் இங்கே ஒரு மாற்றம்னு சொல்லி இருக்கிற ஏற்கனவே அதிமுக அப்புறப்படுத்தணும், அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அறிவார்ந்த பிள்ளைகளான நாம் தமிழர்கள் வர வேண்டிய இடத்துல தகால்னு யாருன்னு தெரில, அரசியல் தெரில, அவங்க துறை சார்ந்த இது என்னன்னு தெரில, எதுவுமே தெரில. விஜய் விசில் இந்த 2 சின்னத்தில் இது மூலமாக இந்த பிள்ளைகள் முன்னாடி நாம் தமிழர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. யாரு இந்த பிள்ளைகள் இப்போ இருக்கிற நீங்கள் சொல்கிற இந்த பிள்ளைகள் இது முன்னாடி எலெக்ஷனில் நாம் தமிழர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. நாம் தமிழர் அவங்களும் இளைஞர்கள் இப்போ ஏன் போடலை அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. இப்போ ஏன் போடலை? அப்பவும் போட்டிருந்தீங்கன்னா, அப்போ இந்த அரசியல் புரிதலோட போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாற்றம் வராதுல்ல. அப்போ அரசியல் புரிதல் இல்லாமல் விஜய்னா மைக்கு விசில் மாற்றத்தை விரும்புகிறவர்கள் வந்து மக்களை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதுக்கு தலைவர்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குது? தலைவர்களும் தங்களை வந்து இதுபடுத்திக்கணும்ல, தன்னை யாராவது ரீகால் பண்ணி பார்க்கணும், என்ன தவறு செய்கிறோம், எந்த மாதிரியான மாற்றம் அப்படின்னு. நான் சொல்கிறது களத்தில் நீங்கள் ஒப்பிடணும்ல. இப்போ சின்னா நிற்கிறாரு, தம்பி விக்கி நிற்காப்புல, பாலா நிற்காப்புல அப்படின்னு பார்த்தா இந்த 3 பேரில் யார் தகுதியானவர்னு ஆய்வு பண்ணணும்ல. நீங்கள் மாறா வந்து மேலே ஒருத்தர் இருக்காரு, அந்த மூஞ்சி போதும் அப்படின்னு யாரனாலும் ஒரு ரவுடியை போய் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு பொறுக்கியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்க முடியாது? மாற்றமாக சொல்ல முடியாதுல்ல. அந்த தவறு நடந்து போச்சு அப்படிங்கிறேன். இப்போ விஜய் இப்போ அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, ஆட்சிக்கு வந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் ரீல்ஸோ திரைப்படம் இயக்குறது மாதிரியோ, திரைப்படத்தில் நடிப்பது மாதிரியோ, பஞ்ச் டயலாக் பேசுகிற மாதிரியோ வந்து ஆட்சி நடத்துவது முடியாது. அது வேறு, ஆட்சி நடத்துவதற்கான திறன் வேறு. அதை வந்து கவனம் எடுத்து அவங்க செய்ய வேண்டியது அவசியமானது. அதே சமயம் இந்த இடத்துல சில விஷயத்தை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. முதல்வன் படத்தில் அர்ஜுன் இந்த மாதிரி ஒரு நாள் முதல்வராக வந்துடுவாப்பில், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இப்படி போகுது. இப்போ இது ஒரு நாள் இல்லை, இது வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு நாளில் வந்து அவருக்கு ஒரு குடைச்சலை கொடுப்பாங்க பாருங்களேன், ரகுவரன் டீமு. அதை மாதிரி நீ எப்படி நிம்மதியாக ஆட்சி நடத்திடுவா பார்த்துருவோம். அதாவது நேரடியாக எதிர்ப்பவனை கூட வந்து விட்டுடலாம், இந்த ஆட்சிக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ண வேண்டியது அப்படின்னு செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ மின்வெட்டு நடக்குது, மின்வெட்டு இவ்வளோ நாள் இல்லாத திடீர் மின்வெட்டு ஏன் வந்து இப்போ நடக்குது? அப்போ அந்த புதிதாக ஆட்சியேற்றவர்கள் மீது வந்து எரிச்சலை ஊட்டுவதற்கு அதுக்கான வேலைகள்லாம் இல்லை, இவர்களால் அதை செய்ய முடியாமல், அதை ஒழுங்குபடுத்த முடியாமல் இருக்கலாம். அந்த அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இது எல்லாரும் கேட்குறதுனா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 5 வருஷமாக இந்த பிரச்சனை இல்லையே, இல்லை இப்போ எப்படி புதுசாக திடீர்னு வருது, ஏன் வருது அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவர்களுடைய ஆட்கள் தான் வந்து முக்கிய பொறுப்பில் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் மக்களை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள். மக்கள் தெருவுக்கு வந்து அரசு குற்றம் சொல்லுவாங்க. இப்போ மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு எரிச்சல் வருது. இப்போ எனக்கு கரண்ட் போச்சுன்னா எனக்கு எரிச்சல் யார் கவர்மெண்ட் அப்படிங்கிற எரிச்சல் தானே. நான் வந்து நானோ நீங்களோ யாரோ ஒருத்தங்க தாவைக்காக ஓட்டு போட்டவங்கன்னா கூட இருக்கட்டும், அவனுக்கு வந்து என்ன ஆகணும், கரண்டில் என்ன சும்மா கரண்ட் போகுது, இதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை மாறுதில்ல. அந்த மனநிலை உருவாக்குறதுக்கான வேலைகளாக கூட இருக்கலாம். சட்டம் இன்னும் நிறைய அவ்வளோலாம் ஆட்சி அதிகாரத்தில் நிம்மதியாக விஜய் ஆட்சி நடத்த விட மாட்டாங்க. அது ஒருனால வந்து நெருக்கடிகளை கொடுக்கத்தான் செய்வாங்க. அதை மீறி விஜய் எப்படி இதில் தாக்கு பிடிக்காருங்கிற பொறுத்து தான் அவருடைய ஆட்சி தொடருமா தொடராதாங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு. எப்போவுமே சர்ச்சைக்கு பேர் போனவர்னா கூல் சுரேஷ் நிறைய பேர் தெரியும். ஏதாவது ஒன்று பேசினா ஒரு சர்ச்சையாக்கிடுவார். சமீபத்தில் கூட ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மாலை போட்டதாக மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நேற்று நடக்கும்போது ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்டில் ஏதோ ஒரு படத்தை பற்றி விமர்சனம் சொல்ல வந்தவர் சீமான் அவர்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததை வந்து ஒரு விமர்சிச்சிருக்காரு. ஒரு மாதிரி கலாய்க்கிற தோணியில் அவர் சொல்கிறாரு. அது நிறைய சமூக வலைதளத்தில் பேசப்படல, அது எதுக்கு அவர் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். கூல் சுரேஷ் ஒரு காமெடி பீஸு. அந்த கேரக்டரை வந்து நம்ம பெரிதாக மதிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சமூக வலைதளங்களில் பொதுவாக வந்து சீமான் அவர்களுக்கும் வந்து குழந்தை பிறந்த மகிழ்ச்சி, அது வாழ்த்துகள், அது அவர்களுடைய விஷயம், தனிப்பட்ட கடந்து போனாங்க நிறைய பேர் இருக்காங்க, வாழ்த்துக்கள், அவ்வளோதான். அதில் வந்து நீ கருத்து சொல்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இதில் கூல் சுரேஷோடைய அந்த பேச்சை கேட்டேன். 234 தொகுதியிலும் சீமான் அவர்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆரம்பித்து வந்து ஒரு எல்லல் தொழிலே பேசுகிறான். என்ன ஒரு திமுத்தனம், இந்நேரத்துக்கு வாயில் வச்சுருக்கணும். என்ன ஒரு இந்த மாதிரியான பேச்சு இருக்குது? யாரும் கேட்குறதுக்கு இது இல்லை அப்படிங்கிறனால ஒருத்தங்களுடைய குழந்தை பிறப்பு, குழந்தை அவங்க குடும்பத்தில் நடக்கிற நல்ல விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவர்களுடைய இதில் இந்த மாதிரியான விஷயங்களில் இப்படி எல்லாம் பேசுகிறதே வந்து அநாகரிகமானது. அவங்களுக்கு குழந்தை பிறகுன்னா உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லை வந்து நிறைய வேறு முன்னாள் இந்நாள் தம்பிகள் அவங்கள அவங்களுக்கு வேறு இந்த மாதிரி எரிச்சல். உங்களுக்கு என்ன பிரச்சனை? சீமான் என்ன உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் எதையும் செய்யணுமா?
அவர் வீட்டில் திங்குறது தூங்குறது எல்லாமே உங்கள்கிட்ட கேட்டு செய்யணுமா? அவர் அரசியல் பணியில் செய்கிறாரு. அந்த செயல்பாடு சரியாக இருக்கா இல்லையா, தவறாக இருந்தால் விமர்சி பேசு வை. அது விட்டு அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் என்ன இதாக இருக்குது? அது இல்லாமல் ஒரு குழந்தை பிறப்பு, அந்த தெய்வம் வந்து ஒரு தேவதையாக வந்து அவருக்கு வந்திருக்காரு. ஒரு தேர்தல் தோல்வி, அதை கடந்து இது ஒரு மகிழ்ச்சி. இது மகிழ்ச்சி அது ஒரு இருக்கு. மகிழ்ச்சி அதாவது இதெல்லாம் போய் என்ன கருத்து சொல்லி இதெல்லாம் போய் எல்லாம் பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது? அப்போ இந்த மாதிரியான கூல் சுரேஷ் மாதிரியான ஆள்களை வந்து இந்த மாதிரி பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அது தப்பானது. கூல் சுரேஷ் மட்டும் இல்லை, மற்றவர்கள் பேசுகிறாங்க, சமூக வலைதளங்களில் இது பண்ணுறாங்க. இந்த எம்பி வந்து பேசிட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரிகமான செயல். அதில் எனக்கு வந்து உச்சமாக எரிச்சல் வந்தது இந்த கூல் சுரேஷோட இந்த பேச்சு. அதனால தான் அதை வந்து பேச வேண்டியது. இல்லை, இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதிக்கும் ஆண்களை பெண்களை அவர் நிறுத்துறாரு. அதனால ஒரு இதுக்காக அவர் அந்த வெங்காயம்லாம் கிடையாது, இந்த செப்பக்கட்டெல்லாம் கட்டாயிங்க. அவர் அது மாதிரிலாம் பேசலை. அதில் அவர் வந்து பேசுகிறதே வந்து சீமானை கலாய்க்கிறது, எள்ளலா பேசுகிறது. அது ஏற்கனவே வந்து அந்த லைக்கா என்ன படம், அந்த படத்துலையும் இதே மாதிரி கொத்து தான் பண்ணாங்க. இது என்ன மாதிரியான நாகரிகமான செயல்? 234 தொகுதியிலும் இப்போ 117 பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள்னு இருக்கிறது என்ன பேச்சு? ஆட்சியில் ஒரு மனிதர் வந்து அவர் ஒரு அரசியல் பேசினார், இந்த மக்களுக்கு அது புரியலை. அந்த மக்கள் ஒரு திரைமுகத்தில் வந்து போய் விழுந்துட்டாங்க. அப்படிங்கிறனால நீ வர்றவன் போகிறவங்களாம் எள்ளி பேசுவீங்களா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கள. ஒரு மனிதர் வந்து பொது வாழ்க்கையில் வந்துட்டார் அப்படிங்கிறனால அவர்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசவாசங்கள் எதுவும் இருக்காதா, இருக்கக்கூடாதா? அதை இதுக்கு கருத்து சொல்கிறதுக்கான இது என்ன இருக்குது? இதை வந்து உடனடியாக வந்து அவர்களுக்கு வந்து சரியான பாடத்தை புகட்டாவிட்டால் இதே எல்எல் துணியில் பேசிட்டு திரிகிறதுக்கான இது இருக்குது. அரசியல் களத்தில் இந்த மாதிரியான தலைவர்களுடைய மனைவிகளாக இருக்கிறவங்களுடைய நிலை இருக்குல்ல, ரொம்ப சிக்கலானது. அதுவும் சீமான் மாதிரியான ஒருத்தர். உண்மையில நான் வந்து அவங்கள வந்து கைல்வெளி அவங்கள வந்து ரொம்ப பாராட்டுவேன். சீமான் மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தலைவருக்கு மனைவியாக போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய துணிச்சலான இதுதான். சீமானை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவன்லாம் அந்த பெண்ணையும் வந்து சேர்த்து இழிவுபடும். அதை வந்து எதிர்கொண்டு பக்குவமாக தொடர்ச்சியாக பயணிப்பதற்கு கணவனோட துணையாக நிற்பதெல்லாம் வந்து ஒரு பெரிய மன தைரியம் வேணும். உண்மையிலே அவரை வந்து பாராட்ட வலிமையாக இருக்கிறதுனால இவர் வெளியில் வந்து களத்தில் பேச இருக்க முடியுது. என்னென்ன அவதூறுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்ததை வந்து உங்களால் இப்படி கொச்சையாக பேச முடியுமா? அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்க. அவங்களுக்கு எப்போ குழந்தை பெற்றுக்கிட்டு தோணுதோ அவங்க பெற்றுக்கிடுவாங்க. அவங்க ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை இல்லை, அவங்க 100 குழந்தை கூட பெற்றுக்கிட்டோம். அது அவர்களுடைய விருப்பமானது. குழந்தையே பெற்றுக்காமல் கூட இருக்கட்டும், அது அவர்களுடைய விருப்பமானது. அதில் போய் நீ கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் என்ன இதாக இருக்குது? இப்போ இந்த அநாகரிக செயலை ஆரம்பத்திலே வந்து கண்டிக்க வேண்டும். அதை இல்லை, இது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு தனிநபரை குறிப்பிட்டு இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு தனிநபரை இந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஊடகவியலாளரும் ஒரு பெரிய இதுதானா? எப்பவுமே அவர்கிட்ட பேசுறது இல்லை, இதை எந்த கழுதைக்கிட்ட போய் எதை போய் கேட்கணுங்கிற அறிவு வந்து முதல்ல நம்ம மீடியாக்காரங்கிட்ட கிடையாது. அதை தான் இது கண்டவன் எதை பேசினாலும் வாந்தி எடுக்கிறான்னு உடனே மைக்க நீட்டிட்டு கண்டென்ட்டுக்காக போய் நிற்கிறதோடைய சிக்கலால் வர்றது. கூல் சுரேஷுக்கு என்ன அறிவு இருக்குது? கூல் சுரேஷ் யார் அந்த வெங்காயம்? அவங்ககிட்ட போய் கருத்து கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல. கூல் சுரேஷுக்கு அரசியல் பற்றி எது பேசுறதுக்கு எதாவது அறிவு இருக்கா, தகுதி இருக்கா? இல்லை. அப்போ கூல் சுரேஷ்கிட்ட போய் நீ கருத்து இந்த வெங்காயத்தை கேட்கறது யார்கிட்ட என்ன கேட்கறது தெளிவு முதல்ல ஊடகவியலாளருக்கு வேணும். இதான் இப்போ இளையராஜாட்ட போய் தெரியாமல் போயிட்டு இளையராஜாட்ட போய் பீம்சாக்கு பற்றி கேட்குறது. அப்போ இளையராஜா ஒன்று கடுப்பானா இளையராஜா பற்றியா கடுப்பாயிட்டாருன்னு உடனே அதை வச்சு ட்ரோல் பண்ணுறது. எதை எங்கே பேசணும் அப்படிங்கிற அறிவு முதல்ல மீடியாக்காரங்களுக்கு வேணும். சும்மா மைக்கை பிடிச்சிட்டோன்னா மீடியாக்காரன்ட்டு போயிட்டு பேசுகிறது இல்லை. இதுதான் இது. கூல் சுரேஷ்கிட்ட என்ன கூல் சுரேஷை முதல்ல என்னால் காமெடியனாகவே ஏற்றுக்க முடியல. அது அந்த ஆள் என்ன கேரக்டர் அந்த ஆள் அப்படிங்கிறது வரல. இது என்னன்னா அட்டென்ஷனுக்காக பண்ணுறது. அதான் ஒரு ஆங்கரிங் பண்ணுற பொண்ணுகிட்ட போய் மாலையை போடுறது, அந்த மீடியாவுக்கு கண்டென்ட் இது சோசியல் மீடியா உலகம்ல ட்ரோல் மெட்டீரியல். இந்த ட்ரோல் மெட்டீரியலில் மாறி அதில் நெகட்டிவாக பப்ளிசிட்டிக்கு அலையிற கோஷ்டி. அதை இதே ட்ரெண்டாக மாற்றிட்டு ஏதாவது இப்போ ப்ரெஸ்ஸு பத்திரிகைகள்னா படம் ரிலீஸ்னால் வெளியே போய் நின்று ஊன்னு ஊழையிட வேண்டியது. இது ஒரு ட்ரெண்ட். இந்த மாதிரியான தற்கொலைகளால் தான் வேறு என்ன நடக்கும்? இந்த கேஸுகள் இதை மாதிரி தான் வந்து ஆட்சிகளை வருவாங்க. இவர்களுக்கு இந்த மாதிரியான ஆட்சிகள் தான் வந்து பிடித்தது. இதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. இல்லை, அதைத்தான் சிக்கல். மக்கள்கிட்ட இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன அதை கொடுக்கறதுனால மக்கள் விரும்புகிறாங்களா, இல்லை மக்கள் விரும்புறதா நீங்கள் அதை கொடுக்குறாங்க? கால மாற்றம் மாறி போச்சு, தலைமுறை மாற்றம் மாறி போச்சு, புத்தக வாசிப்பு இல்லாத தலைமுறை உருவாயிடுச்சு. காட்சி ஊடக தலைமுறை. காட்சி ஊடகத்தையும்
அப்படி 3 செகண்டில் ஸ்க்ரால் பண்ணுற எதை சொல்ல வந்தாலும் அந்த செகண்டில் சொல்லி அவ்வளோதான். அதில் அவனை கட்டி போடணும், அவனை பிடிச்சி வைக்கணும் அப்படிங்கிற தலைமுறை மாறிச்சு. இது தலைமுறை மாற்றத்துடைய சிக்கல். தலைமுறை மாற்றம் மகிழ்ச்சியானதாகவும் வரவேற்புக்குரியதாகவும் மாற்றமாகவும் இருக்க வேண்டியது மகிழ்ச்சி. ஆனால் இந்த தலைமுறை மாற்றம்ங்கிறது சிக்கலுக்குரியதாக இருக்குது. இது ஆபத்தில் போய் முடியாது. மாற்றம், புரட்சி, கொந்தளிப்பு அப்படிங்கிறதெல்லாம் எல்லா புரட்சியும் சரியானதுன்னு சொல்ல முடியாது, இருக்கான்னு அவசியம் கிடையாது. ஒரு கூட்டம் மொத்தமாக திரண்டுட்டுனாலே அந்த கூட்டத்துடைய செயல்பாடு சரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை. எதுக்கு கூடுது, எதுக்கு திரளுது அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரியான சிக்கல் தான். இது வந்து ரீல்ஸ் உலக மாற்றமாக இருக்குது. இதை வந்து அணிச்சாகணும். நம்ம இந்த கூல் சுரேஷை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான அபத்தங்களை இனிமேல் பேசிக்கிட்டு தெரிஞ்சால் அதற்கான எதிர்வினையை கூல் சுரேஷ் சந்திக்க வேண்டியிருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்மா. நன்றி.